வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 29/4/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாது, நடந்துக்கிட்டு இருக்கிறப்பவே. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய கான்செப்ட் படி, அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் வச்சு நம்ம எப்போதுமே எடுக்கிற என்ட்ரி டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 10. அதுக்குள்ளே எல்லா நாளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மார்க்கெட் என்றைக்கெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சோ அன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்ப போகிற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,060. ஓகேவா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,060. அதே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,123. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம கீழேருந்து மேலே போச்சா அல்லது மேலேருந்து கீழே வந்துச்சா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைக்குமே எடுத்துக்குவோம். அதாவது 24,060 அப்படிங்கிறதுனால 24,050 அந்த ஸ்ட்ரைக்கை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? $24,050 காலையும் புட்டையும் இந்த வீக்குக்குரிய எக்ஸ்பைரி தான் எடுத்துக்கிறேன். இப்போ 24,050 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 203. சரிங்களா? 24,050 காலோட லோ வந்து 203. புட்டோட ஹை என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட புட்டோட ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 203. ஓகேவா? அப்போ புட்டோட ஹையும் 203, காலோட லோவும் 203. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையுமே எனக்கு தெரிஞ்சு இங்கே நம்ம மார்க் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ரெண்டுமே 203 தானே இருக்குது. ஸோ அப்போ இவன் வந்து யார் 24,050 கால் வந்து புட்டோட ஹையான 203க்கு மேலே போயிட்டான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்பவே. சரிங்களா? ஆல்ரெடி இங்கே பாருங்கள் மேலே போயிட்டான். அட் த சேம் டைம் இவன் அது யார் 24,050 புட்டு பார்த்தீங்கன்னா 24,050 காலோட லோவான 203க்கு கீழே வந்துட்டான். ஓகேவா? அப்போ நமக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டு அப்சைடு தான் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம இன்னும் சில கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஆவரேஜ் லைனு நம்ம எப்போதும் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ் லைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க. 24,050க்கு ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211. அப்போ இதில் 211 போடும். இப்போ 211 நம்ம போடவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி 203க்கு கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே போடவே தேவையில்லை. அப்போ காலுக்கு போடுவோம். காலுக்கு 211 போடுறப்ப இங்கே பாருங்கள், அதுவும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கடுத்து நம்மளோட அஸ்யூஷுவல் வந்து கால் ப்ரீமியம் 224. அப்போ கால் ப்ரீமியமை போடுவோம். கால் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224. நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்து 24,050 கால் இவனோட லோக்கு மேலே இருக்கான். இவனோட ஆப்பனண்ட்டான 24,050 புட்டோட ஹைக்கு மேலே இருக்கான். ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான். கால் ப்ரீமியத்துக்கு மேலே இருக்கான். ஓகேவா? ஸோ நமக்கு கிளியர் கட்டாக வந்து ஒரு 9:30 போல், நல்லா கவனிங்க, ஒரு 9:30 போல் நம்ம வந்து ஒரு 220லேருந்து 240க்குள்ளே என்ட்ரி எடுத்திருந்தோன்னா அடுத்த ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே, அதாவது நம்மளுடைய டைமான அந்த 10 மணிக்குள்ளே 280 தொட்டுருச்சு. அதுக்கு மேலே வந்து எவ்வளோ போச்சு, 400லாம் போயிருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோன்னா ஐயோ விட்டுட்டோமேலாம் நினச்சா மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு செட்டப் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ தான் டார்கெட்டு அப்படின்னு நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா
இப்போ இன்றைக்கி வந்து நம்ம 280லேருந்து மேலே போகும் அப்படின்னு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை வேணால் நீங்கள் புத்திசாலித்தனமாக நகர்த்தலாம். அதுக்காக நீங்கள் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு இப்போ 240 என்ட்ரி எடுத்திருக்கீங்க, 200ல் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகி போகுன்ட்டு 180, 160, 140ன்னு ட்ரைலிங் கீழே வந்து ஸ்டாப் லாஸை நவுத்திக்கிட்டே போனீங்க அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட்டு மேலே வரவே இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய லாஸ் ஆயிரும். அதனால் இன்றைக்கி வந்து நிறையா பேர் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டுட்டெல்லாம் எல்லாருமே நம்ம கிளாஸ் படிக்கிறோம். அப்போ கிளாஸ் படித்து தான் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கணும் தானே, ஆக முடியல தானே. அவங்க சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியும் நிறையா ஒர்க் அவுட் ஆகுது தானே, ஆனால் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியல தானே. அப்போ பிரச்சனை வந்து ஸ்ட்ராட்டஜியில் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க, நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. மைண்ட் செட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். இங்கே வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டு இந்த மாதத்தில் ஓப்பன் ஆகி 18 நாளோ 19 நாள் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நாள் கூட ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை. அதாவது நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 40 பாயிண்ட்டு எல்லா நாளும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வேணால் போய் அந்த ஏப்ரல் மாதத்தோட ப்ளேலிஸ்ட்டில் போய் ஏப்ரல் மாதத்து இதில் பாருங்கள். ஏதாவது இதில் மேற்கொண்டு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.